வணக்கம். நாங்க ஓடி ஓடி உழைக்கிறது வயிறார சாப்பிட்றதுக்கு. நாங்க இன்றைக்கு ஒரு சுவையான ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு கட்லட் செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 அவித்த உருளைக்கிழங்குகள், பிரெட் கிராம்ஸ், ஸ்ப்ரிங் ஆனியன், மஞ்சள் தூள், கடுகு, சிறிதளவு சின்ன ஜீரகம், மிளகுத்தூள், உப்பு, ஒரு முட்டை நாங்கள் அடித்து வச்சிருக்கிறோம். நாங்கள் இந்த ஸ்ப்ரிங் ஆனியனை முதல்ல சமைச்சு எடுப்போம். இப்போ எண்ணெய் சட்டி சூடாயிட்டு சிறிதளவு நல்லெண்ணெய் விடுவோம். எண்ணெய் சூடானோடனே நாங்கள் வச்சிருக்கிற ஸ்ப்ரிங் ஆனியனில் போடுவோம். நாங்கள் இதில் சிறிதளவு மிளகுத்தூள் போடுவோம். கொஞ்சத்தை வைப்போம். ஆனியன் நல்லா வதங்கிட்டு நாங்கள் இப்போ அவித்து வச்ச கிழங்கை போடுவோம்.
நல்லா உடைச்சி விடுவோம். நாங்கள் இந்த கிழங்குகளை நசிச்சு விடுவோம். நல்ல அழகான நிறத்தில் வந்திருக்கு. இப்போ இதுக்கு மேலே நாங்கள் மிச்ச மிளகை போட்டு விடுவோம். கிளறி விடுவோம். அடுப்பை நிப்பாட்டி விடுவோம். இப்போ நாங்கள் சமைச்சு வச்ச ஸ்ப்ரிங் ஆனியன் உருளைக்கிழங்கு சேர்த்த பிரெட்டல் ரெடி ஆகிட்டு இதை நாங்கள் கையால் உருண்டையாக பிடிச்சி கொள்ளுவோம். நாங்கள் உருண்டையாகவும் பிடிச்சி கொள்ளலாம், தட்டையாகவும் பிடிச்சி கொள்ளலாம். நாங்கள் சின்ன ஆக்களுக்கும் சேர்த்து செய்கிறபடியாக நாங்கள் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி கொள்ளுவோம். இப்போ நாங்கள் எல்லாத்தையும் செய்திருப்போம். எண்ணெய் நல்லா சுட்டுட்டு நாங்கள் இப்போ இந்த கட்லட்டுகளை போட்டு பொரிக்கப்போம். இப்போ நல்ல பொன்னிறமாயிட்டு நாங்கள் இறக்குவோம். எண்ணெய் நல்லா சூடாக இருந்தால் 2-3 நிமிஷத்துலேயே நல்ல கோல்டன் கலர் வந்துடும். அடுத்த இதை போடுவோம். ஒரு 4 நாளாக போட்டு இறக்குவோம்.
கோல்டன் கலர் ஆகிட்டு நாங்கள் இறக்கப்புறம் நாங்கள் பொரிச்செடுத்த ஸ்ப்ரிங் ஆனியன் கட்லட் தயாராகிட்டு நல்ல கோல்டன் கலர்ல வந்திருக்குது. சுவைக்க சுவைக்க சாப்பிடலாம். நீங்களும் உங்களோட வீட்டில் செய்து சாப்பிட்டு பாருங்க. கமெண்ட் பாக்ஸில் இதோட ஃபீட்பேக்கை தாங்க. இந்த சமையல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளோட. எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்கள் ஓடி ஓடி உழைக்கிறது சாப்பிட்றதுக்கு தான். வயிறார சாப்பிடுவோம். நன்றி, வணக்கம்.